தியாகத்தின் வரலாறாக நாம் தமிழர் கட்சி மாறி நிற்கின்றது. இதை குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். தமிழ் தலைவன் நேயர்களுக்கு வணக்கம். செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி கடந்த 10 அல்லது 14 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் களத்தில் தொடர்ச்சியாக தனித்தே பயணித்து வருகின்றன. சீமான் நினைத்தால் அவருடைய இயக்குனர் தொழிலை தொடர்ச்சியாக செய்து அதிலிருந்து பொருளோ பணமோ ஈட்டியிருக்கலாம். ஆனால் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்வியலையும் அரசியலில் செலவழித்து மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய தியாகத்தை செந்தமிழன் சீமான் அவர்கள் செய்து வருகின்றார். மேலும் மக்களுக்காக செயல்படக்கூடிய ஆற்றல் மிக்க தலைவராக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் மாறி நிற்கின்றார். செந்தமிழன் சீமான் அவர்கள் கொண்ட கொள்கையில் ஒருபொழுதும் பின்வாங்காத மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கின்றார். ஏனென்றால் 2009 துவங்கி இன்று வரை மக்களுக்கான கூட்டணியில் மக்களுக்காகவே நின்று கொண்டிருப்பதால் நிச்சயமாக அவருடைய சிந்தனையும் செயலும் வெற்றி பெறும். அந்த அடிப்படையில் கொண்ட கொள்கையிலிருந்து இதுவரை மாறாமல் தொடர்ச்சியாக மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். மேலும் பல தியாகங்களை நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் செந்தமிழன் சீமானும் செய்துதான் இந்த கட்சியை மிகப்பெரிய உயரத்தில், அதாவது தற்பொழுது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 8.22% உயர்ந்திருக்கிறது என்றால் பல தியாகங்களின் வரலாறு அதன் பின்பு இருக்கும். அந்த அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி பல தியாகங்களை கொண்ட கட்சியாக தன்னகத்தே வைத்திருக்கின்றது. எனவே நிச்சயமாக மக்களுக்கான அரசியலை எடுத்துச் செல்லும் நாம் தமிழர் கட்சி என்பது நிச்சயமாக வருங்காலத்தில், அதாவது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. மேலும் செந்தமிழன் சீமான் தலைமையிலான கூட்டணியில் பல சிறிய கட்சிகள், புதிய கட்சிகள் இணைய இருப்பதாக பல்வேறு தகவல்கள் இதுவரையிலும் வெளியாகி வந்த வண்ணம் இருக்கின்றது. நிச்சயமாக சீமான் தலைமையில், அதாவது செந்தமிழன் சீமான் முதலமைச்சர் வேட்பாளராக அறிமுகப்படுத்தி தொடர்ச்சியாக செந்தமிழன் சீமானை ஆதரித்து தேர்தல் அரசியல் களத்தில் இறங்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் அரவணைத்து ஆதரித்து அவர்கள் தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் எடுத்துச் செல்வார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. நிச்சயமாக செந்தமிழன் சீமான் என்பவர் மாபெரும் ஒரு ஆற்றலாக, தியாகத்தின் வரலாறாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நின்று கொண்டிருக்கின்றார் என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது. நன்மையோ தீமையோ மக்களுக்காக களத்தில் இறங்கிவிட்டோம். ஆகையால் மண் வளம் காக்க, மணல் வளம் காக்க, இயற்கை வளங்களை பாதுகாக்க, இருக்கும் இயற்கை வளங்களை மேலும் மேலும் மீட்டெடுக்க, மேலும் நீர் வளங்களை பாதுகாக்க, எதிர்கால அரசியல் தலைமுறையினரை உருவாக்க, மேலும் தமிழ் தலைமுறையினருக்கு வேலையில்லா திண்டாட்டத்தை போக்க, தொடர்ச்சியாக எதிர்காலத்தில் அரசு சார்ந்த அல்லது மண் சார்ந்த தொடர்ச்சியான பல தொழிற்சாலைகளை நிறுவி அதன் மூலமாக தமிழ்நாடு மக்களுக்கும் எதிர்கால இளைஞர்களுக்கும் வேலையில்லா திண்டாட்டத்தை முற்றிலும் போக்கி தங்களுடைய எதிர்கால சிந்தனையையும் வரலாற்றையும் எழுத காத்து கொண்டிருக்கின்றது நாம் தமிழர் கட்சி என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது. இளைஞர்களுக்கு பொருந்தும் கட்சி, எதிர்கால தலைமுறையினருக்கு பொருந்தும் கட்சி, இயற்கைக்கு பொருந்தும் கட்சி, இயற்கை வளங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியின் வாயிலாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழ காத்து கொண்டிருக்கின்றது என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது. நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியில் தலைமையிலான ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணி தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டு வருங்கால இந்தியாவில் தமிழ்நாடு மிகப்பெரிய நாடாக வடிவமைக்கப்படும். மேலும் உலகிலேயே தலை சிறந்த நாடாகவும் மாற்றப்படும். இந்தியாவில் தமிழ்நாடு தங்க கம்பளம் விரித்தது போன்று ஜொலிக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி ஆட்சி அரியணையில் அமர்ந்து மக்களை பாதுகாக்கும், மக்களை வெற்றியடை செய்யும் என்பதை கூறிக்கொண்டு நிச்சயமாக மீண்டும் நல்லதோர் காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இலக்கு ஒன்றுதான், தமிழ் பேரினத்தின் விடுதலை. தமிழ் தலைவனர்கள் தொடர்ச்சியாக இந்த வலையொலிக்கு ஆதரவளித்து வெற்றி பெறச் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.